இந்த மேடையில் இருக்கிற யாருக்கும் இல்லாத அளவுக்கு எனக்கு ஒரு ப்ரெஷர். இங்கே இருக்கிற எல்லாருமே அறிஞர்கள் முன்னாடி, எழுத்தாளர்கள் முன்னாடி, கவிஞர்கள் முன்னாடி நிறைய பேசினவங்க. அவங்களும் கவிஞர்கள் தான், அவங்களும் படைப்பாளிகள் தான். ஹீரோயின்ஸ் பொதுவாக நடிகர்களை கூட ஏற்றுக்குவாங்க, சினிமா நடிகர்களை கூட இந்த மாதிரி இலக்கிய மேடையில் ஏற்றுக்குவாங்க. நடிகைகள் வரும்போது என்ன வேலை, உனக்கு என்ன இங்கே வேலை அப்படிங்கிற ஒரு தாட் வந்து டீஃபால்ட்டாக இருக்கும். அதனால் என்னதான் பேச போகிறா இவ, என்ன பேசிட போகிறா இந்த இடத்துல அப்படிங்கிற அந்த அந்த ப்ரெஷர் வந்து எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி இடங்கள்ல இருந்திருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது. ஸ்பெஷலி லிங்குசாமி சார் கால் பண்ணப்போ, இவர் எதுக்கு நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாரு, யூஸ்வலாக பாம்பே ஆக்டர்ஸ்க்கு கால் பண்ணுவார், இல்லை அப்படி போனால் கேரளா இல்லை தெலுங்கானா, இதுதான் மேக்ஸிமம். தமிழ்நாட்டில் நம்மளுக்கு மாற்றி கீத்தி கால் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் எடுத்த உடனே அவர் சொன்னது, படத்துக்காக இல்லைம்மா, ஒரு புக் ரிலீஸ்க்காக. ஓ பேசணுமா, ஆமாம் அப்போ தமிழ் தெரிஞ்சிருக்கணும், கரெக்டு, ஓகே ஓகே சார், கரெக்டாக தான் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான். ஸோ சார் கால் பண்ணி இந்த மாதிரி 53 பேருடைய முயற்சி ஒரு புத்தகமாக வெளியிடுறோம் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ஓகே நைஸ், வரேன் சார், நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நான் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில, நான் ஒரு செய்தியாளராக இருந்திருக்கேன், தொகுப்பாளராக இருந்திருக்கேன். ஸோ ஒரு 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 கூட்டத்து முன்னாடி பேசுகிறது வந்து எனக்கு புதுசு கிடையாது, என்ன பெருசாக என்னை பதட்டமாக்குற விஷயம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு அரங்கத்தில் இலக்கியத்தை ரசிக்கிறவங்க, புத்தகங்களை நேசித்து படிக்கிறவங்க, ஒரு 3 வரிகளுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதை ஆராய்ந்து படிக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி, இவ்வளவு படித்தவங்க முன்னாடி, விஷயம் தெரிஞ்சவங்க முன்னாடி, இவ்வளோ அழகாக பேசுகிறவங்க முன்னாடி பேசணும் அப்படிங்கும்போது தெரில, எனக்கு கொஞ்சம் முதல் தடவை பதட்டமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அதுவும் இல்லாமல் இது ஹைக்கூ வேறு. ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக பக்கம் பக்கமாக பேசிடலாம், நான்லாம் நிறைய பேசுவேன், பக்கம் பக்கமாக எவ்வளோ வேணாலும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அடுத்தவங்களுக்கு கடத்துறதுக்கு நிறைய பேசுறது ஓகே. ஆனால் 3 வரி, அந்த 3 வரிக்குள்ளே ஒரு உலகத்தை உருவாக்கி நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்த அந்த 3 வரிக்குள்ளே சொல்லி அதுக்கு ஒரு முடிவும் கொடுக்கணும். இது ஆக்சுவலாக எவ்வளோ பெரிய விஷயம், அண்ட் நிறைய பேசுகிறது எவ்வளோ பெரிய லக்ஸுரி அப்படிங்கிறது ஹைக்கூ கவிதைகள் படிக்கும்போது தெரியும்.